Good morning, my dear teacher and my dear friends. My name is Ramita. நான் வந்து தரம் 6 கல்வி கற்றுக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னன்னா டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்னா டைப் ஆஃப் நவுன்ஸில் 8 வகையான நவுன்ஸ்னா இருக்குது. அது என்னென்ன நவுன்ஸ்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காமன் நவுன்ஸ், ப்ராப்பர் நவுன்ஸ், countable nouns, uncountable nouns, collective nouns, concrete nouns, abstract nouns, compound nouns. இந்த 8 வகையான nouns இருக்குது. இதை பற்றி இப்போ நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காமன் நவுன்ஸ்னா பொதுவான பெயர்ச்சொல், ஒரு பொதுவான ஒரு பெயர்ச்சொல். அதில் பீப்புள், அனிமல்ஸ், திங்ஸ். இப்போ பீப்புளுக்கு உதாரணமாக மதர், ஃபாதர், பேபி, சைல்டு, அது வரலாம். அனிமல்ஸ்க்கு லயன், பேர்ட், டைகர், டாக், கேட். அடுத்து திங்ஸுக்கு டேபிள், புக், பென்சில், பென், இதுங்க வரலாம். அடுத்ததுக்கு ப்ரொபோனவுன். ப்ரொபோனவுன்னா சரியான பெயர் சொல். இதுக்கு லாங்குவேஜ், ரிலிஜன், பிளேஸ் இது வரலாம். இப்போ லாங்குவேஜ்னா ஒருத்தவங்க மொழி, ரிலிஜன்னா அது மதம், பிளேஸ்னா ஒரு இடம். லாங்குவேஜுக்கு சிங்கள, தமிழ், ஹிந்தி. ரிலிஜனுக்கு இங்கிலீஷியன், இஸ்லாம், கிறிஸ்டியனிட்டி. பிளேஸ்க்கு லண்டன், அமெரிக்கா, ப்ளூட்டோ இதுங்க வரலாம். அடுத்து கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு கணக்கிடத்தக்கது, ஒன்று என்ன முடியும். அதுக்கு உதாரணமாக இதுங்களை புக்கை சொல்லலாம். இப்போ புக்கை வந்து எங்களால் என்ன முடியும், 1 2 3ன்னு அதுதான் இதுக்கான கணக்கிடத்தக்கது. இதுக்கு உதாரணமாக பென்சில், பென், ட்ரீஸ், கப், ஸ்பூன் இதெல்லாம் என்ன முடியும். அடுத்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்னன்னா கணக்கிட முடியாதது, ஒரு பொருளை எண்ணவே எங்களுக்கு முடியாது. இப்போ உதாரணமாக நீர், வாட்டரை சொல்லலாம். வாட்டரை எங்களால் எண்ண முடியாது. அதுக்கு உதாரணமாக பவர், நியூஸ், சுகர், வாட்டர், ரெயின், மில்க் அந்த மாதிரி நிறையவே வரலாம். அடுத்து கலெக்டிவ் நவுன்ஸ்னால் கூட்டு பெயர். இப்போ எல்லாம் கூட்ட இருக்கிறது தான் கலெக்டிவ் நவுன்ஸ். அடுத்து உதாரணமாக கிளாஸ், ஃபேமிலி, குரூப், சில்ட்ரன். சில்ட்ரன்ஸ்னால் ஆணும் வரும் பெண்ணும் வரும், அதனால் ஒரு கூட்டு பெயர்னுக்கு கலெக்டிவ் நவுன்ஸ். அடுத்து கண்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் திடப்பெயர். ஆனால் எங்களால் அதை தொடைய முடியும், இதை தொடைய முடியும், எங்களால் பார்க்கவே முடியும். இதைத்தான் கண்ட்ராக்ட் நவுன்ஸுங்கிறது. இதுக்கு உதாரணமாக டாக், ட்ரீ, புக், ஆப்பிள், வாட்டர் இதெல்லாம் எங்களால் பார்க்கவே முடியும், அதை தொடைய முடியும். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் சுருக்கம். அதுக்கு உதாரணமாக அது என்னன்னா எங்களால் அதை பார்க்க முடியாது, அதை தொடைய முடியாது. அதுக்கு உதாரணமாக பாக்டீரியா, எனர்ஜி, லவ், டைம் இதெல்லாம் வரலாம். அடுத்து காம்பவுண்ட் நவுன்ஸ். காம்பவுண்ட் நவுன்ஸ்னால் கலவை பெயர் சொல். ரெயின்ஃபால், ஸ்விம்மிங் பூல், ஏர் கட், ஐஸ்கிரீம். ரெயின்ஃபால்னா இப்போ ரெயின் ஃபால், இப்போ ஸ்விம்மிங் பூல்னா ஸ்விம்மிங் பூல். அந்த மாதிரி தள்ளி இருக்கிறது ஒன்றா இது அப்படி சொல்கிறாங்க. ஏர்னா முடி, கட்னா வெட்டுறது, அதை ஒன்றாக்கிட்டு ஏர் கட்டுங்கிறது. ஐஸ்கிரீம்னா ஐஸ் க்ரீம், அதை ஒன்றாக்கிட்டு ஐஸ்கிரீம்ங்கிறாங்க. நான் இப்போ இதை நான் 8 வகையான நவுன்ஸை பற்றி சொல்லிட்டு இப்போ இருக்க நான் உங்களுக்கு அதை கொஞ்ச நேரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காமன் நவுன்ஸ்னால் பொதுவான பெயர்ச்சொல், ப்ராப்பர் நவுன்ஸ்னால் சரியான பெயர்ச்சொல், கவுண்டபிள் நவுன்ஸ்னால் கணக்கிட முடியாத ஒன்று என்ன முடியும், ஒரு விஷயத்தை என்ன முடிகிறது தான் கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால் கணக்கிடத்தக்கது, ஒரு விஷயத்தை என்ன முடியாதது. அடுத்து கலெக்டிவ் நவுன்ஸ்னால் கூட்டு பெயர். அடுத்து கண்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் இடப்பெயர். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் சுருக்கம். காம்பவுண்ட் நவுன்ஸ்னால் கலவை பெயர் சொல். நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்துடன் என் கற்பிப்பை நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.